ஒரு கூட்டம் முடிந்த பின் செருப்புகளும் அந்த கட்சியினுடைய துண்டுகளும் ஒரே இடத்தில் கிடக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கை எவ்வளவு கேவலமான கொள்கை என்பதற்கு இதுக்கு மேலே வேற உதாரணம் சொல்ல. 2000 செருப்பு, அந்த கட்சியினுடைய 2000 கொடி, செருப்புகளுக்கு மத்தியில் அந்த கொடிகள் கிடக்கிறது. உடைந்த நாற்காலிகள், உடைந்த மனங்கள், கண்ணீரோடு மக்கள். இப்படியெல்லாம் கூட்டம் நடக்கும் பொழுது தொடங்கும் போதே எவ்வளவு ஜனரஞ்சகமாக இந்த கூட்டம் தொடங்குது என்றால், இரவு நேரத்து மேடைகளை எல்லாம் பல்கலைக்கழகமாகவும் வகுப்பாகவும் மாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தான். ஐயா சுபவி அவர்கள் பேசின பிறகு அந்த கனத்த இதயத்தோடு தான் இருக்கோம். இன்னும் அதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியல. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் இந்த திராவிட மாதம் என்று செப்டம்பர் மாதத்தை முப்பெரும் விழா என்று ஏன் கொண்டாடுகிறோம்? செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள். இந்த மூன்றையும் சேர்ந்து தான் முப்பெரும் விழாவாக கொண்டாடுறோம். ஆனால் அதே செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு மாபெரும் புரட்சி, ஒரு மாபெரும் அற்புதமான விழா ஒன்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. அதுதான் சென்னையில் சாதாரண பண்ணைப்புறத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இளையராஜா என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமத்து மனிதன் நம்மை அடிமை செய்த இங்கிலாந்துக்காரர்கள் உருவாக்கிய சிம்பொனி இசையை அந்த நாட்டிலே உருவாக்கி அந்த சிம்பொனி இசையை நேரு ஸ்டேடியத்திலே நிகழ்த்தி காட்டி அந்த இசைஞானிக்கு பாராட்டு விழா நடத்திய அரசு விழாவாக நடத்திய ஒரு தலைவர் நம் தலைவர் அவர். இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியாது, வேற எந்த மொழியும் தெரியாது, இங்கிலீஷு தமிழ் சிம்பொனி இசையை அமைச்சிட்டு வந்திருக்கார். ஆங்கிலமும் தமிழும் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம் என்று இருமொழி கொள்கை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர். அந்த 2 மொழி தெரிஞ்சால் போதும், வேற எந்த மொழியும் நமக்கு தேவையில்லை. அப்படி இருமொழி கொள்கையை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முப்பெரு விழா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. தியாகத்தால் விதைத்தது திராவிட மாடலாய் மலர்ந்தது அப்படின்னு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கதை எழுதியிருக்கார், அணில் குஞ்சுன்னு ஒரு கதை. நான் யாரையோ பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. அவர் எழுதின கதையோட தலைப்பே அணில் குஞ்சு தான். எப்படி அன்னைக்கே சிந்திச்சு இப்படி எழுதினாருன்னு தெரில என் தலைவர். ஒரு இஸ்லாமிய பையன், சின்ன பையன், ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு அணில் குஞ்சை பிடிச்சிட்டு வர்றான். பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். சூப்பராக, அணில் ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஓகான்னு அது சாப்பாடு கொடுக்குறேன். அணிலும் ஜாலியாக இருக்குது. அந்த இஸ்லாமிய வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்த? நான் பள்ளியோடம் விட்டு வர்றப்ப நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலை வெளியில் கொண்டு போகிறான். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அணிலை வாங்கி பார்த்துட்டு, இது ராமருக்கு உதவி செஞ்ச ஒரு விலங்கு, அதனால தான் ராமர் பிரியமாக அது மேலே 3 கோடு போட்டாருன்னு அவன் ஒரு பிட்டை போட்டு விட்டான். அதை வந்து வீட்டில் சொல்கிறான். உடனே அந்த இஸ்லாமிய குடும்பம் என்ன செய்யுது, ராமர் போட்ட கோடை தூக்கி போடுறா அதை வெளியே. அந்த இந்து குடும்பமும் அந்த அணிலை வந்து இவ்வளோ நாள் இஸ்லாமியர் வீட்டில் இருந்துச்சா, இதை நம்ம இனிமேல் தொடக்கூடாதுன்னு அணில் குஞ்சை தூக்கி ரோட்டில் போட்டாங்க. அந்த அணில் குஞ்சை வந்து கழுகு கொத்திட்டு போய் ஒரு 2 மணி நேரத்தில் அந்த அணில் குஞ்சு இறந்து பிணமாய் கிடந்தது. அணில் குஞ்சுகளின் நிலை கடைசியில் இதுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் எதுக்காக எழுதினார்னா, மதவெறியால் தலைவர்கள் அடித்து கொள்ளும்போது அணில் குஞ்சு போல பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், மத தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பாதிக்கப்படுவது அணில் குஞ்சு என்று அன்னைக்கு நம்ம தலைவர் கதை எழுதினார். அது மட்டும் இல்லை, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்தில் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு நேரடியாக களத்தில் எவன் துணிஞ்சு இறங்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருப்பதற்கு தகுதியானவன். இதை யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தூங்காமை, துணிவுடைமை,
அஞ்சாமை, இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்குன்னார். இது மூணு நிலத்தை ஆட்சி செய்வர்களுக்கு தூங்காமை, தூங்கக்கூடாது, துணிவுடைமை, அஞ்சாமை, இது மூணு வேணும். ஒரு பிரச்சனை நடந்தோன்னே நேரம் ஓடி போய் வீட்டில் போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். வா, என்னை அடிப்பாங்க, வாங்கு, 4 பேர்த்திட்ட அடி வாங்கு, வாங்கி எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நின்றிருந்தால் நீ உண்மையிலே அரசியல் கட்சி தலைவன் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஓடி ஒளிந்து விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூச்சி எதுனா கரப்பாம்பூச்சி தான். அந்த கரப்பாம்பூச்சி ரொம்ப ஆற்றல் மிக்க பூச்சி. 0 டிகிரி செல்சியஸ்லேயும் உயிர் வாழும், 100 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினாலும் உயிரோடு இருக்கும், இருட்டுக்குள்ளேயும் இருக்கும், வெளிச்சத்துலேயும் இருக்கும், எல்லா கிளைமேட்லேயும் கிட்டத்தட்ட 100 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பூச்சி. இவ்வளோ பெரிய மீசம் இருக்கும். ஆனால் ஒரு வெளிச்சம், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போய் உள்ளுக்க ஒளிஞ்சிடும். கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்க்கோழியை போல தாயுமானவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. அதனால தான் எங்கள் தலைவர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா அதே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் முதல்வன் திட்டத்தாலும் புதுமை பெண் திட்டத்தாலும் பலனடைந்தவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள், அந்த விழா எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. நம்ம சகோதரிகள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. நல்ல ரசிகர்கள் யாருக்கும் எந்த கெடுதலையுமே பண்ண மாட்டாங்க. இந்த ரசிகாத ஆளு இந்த ஓன்னுக்கிட்டே இருந்தான்னா இங்கே மேட்ரு காலி ஆகுதுன்னு அர்த்தம். நான் நகைச்சுவையாக பேசும்போது சிரிக்கணும், நல்ல செய்தி சொல்கிறப்ப கைதட்டணும், ஒரு அழுகிற மாதிரி செய்தி சொன்னால் 2 சொட்டு கண்ணீர் குடிக்கணும். அதுதான் நீங்கள் செய்கிறது. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப இருந்தே கைதட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னையும் தான் சந்தேகப்படுவாங்க, இவன் ஏதோ மெண்டல்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் தொடக்கத்துலேருந்தே கைதட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் பேச ஆரம்பித்ததுலேருந்தே ஓ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஓ அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். நான் நகைச்சுவையாக பேசினா தான் நீங்கள் சிரிக்கணும். நான் ஆரம்பிக்கிறப்ப இருந்தே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று என்னையும் சந்தேகப்படுவாங்க, இல்லாட்டி உங்களை சந்தேகப்படுவாங்க. இப்படி தான் ஒரு பாடகர் மேடையில் பாடிக்கிட்டு இருந்தார். முன்னால் ஒருத்தன் உட்காந்து தலையை ஆட்டுறான், அப்படி ஆட்டி ரசிக்கிறான். ஆஹா, அப்படி தலையாட்டினான். அவன் தலையாட்டுறதை பார்த்துட்டு இன்னும் 2 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு, தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஆஹா, இப்படி ஒரு ரசிகம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம்டாண்டு பாடி முடித்து கச்சேரிலாம் முடிஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தலையாட்டிக்கிட்டு இருக்கான். கீழே இறங்கி போயிட்டார். டேய், பாடி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தலையாற்றியே, இப்படி ஒரு அற்புதமான ரசிகனை நான் பார்த்ததே இல்லைடா, நான் பாடினதை நினச்சி தலையாற்றியான்னாரு. இல்லைங்க, நான் பிறந்ததுலேருந்தே தலையாட்டிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு நரம்பு தளர்ச்சி, நான் மண்டையாட்டுறதை பார்த்து நீ பாடிக்கிட்டு கிடந்திருக்க பாரு அப்படின்ட்டு. ஏதோ கூட்டம் எல்லாம் ஓ என்று கத்தி ஓடி வருவதை பார்த்து ஏதோ நம்ம எல்லோரும் நேசிக்கிறார்கள். ஒரு கவிஞன் தான் எழுதினான். ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ஆடு சாலையில் நடந்து சென்றது. மக்களெல்லாம் கூட்டமாய் வந்து ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்கார அலமேலோடு நடித்த ஆடு ஆடு என்று அதனுடன் புகைப்படம் எடுத்தார்கள். ஆடு கம்பீரமாக நடந்து சென்றது, மக்கள் தான் மந்தைகளை போல் பின்னால் அலைந்து கொண்டு ஓடினார்கள்னு அந்த கவிஞன் எழுதினான். ஆட்டுக்கார அலமேலு ஆட்டுக்குட்டியை பார்க்கறதுக்கு மந்தையாக மக்கள் ஓடியத அந்த கூட்டம் இந்த நாட்டில் எதையும் சாதிக்க போவதில்லை. அன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்கே ஒரு பொண்ணு பிரேமா அப்படிங்கிற பொண்ணு நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற ஒரு பெண். நான் 2nd இயர் படிக்கும் பொழுது எனக்கு நான் முதல்வன் திட்டத்தில் சேருவதற்கு வாய்ப்பு கிடைத்து அதில் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் எழுதி அதில் நான் பாஸ் ஆகி அந்த பயிற்சி எனக்கு கிடைக்கப்பட்டவுடன் அந்த பயிற்சியை முழுமையாக நான் படித்து கொண்டே வீட்டில் இருந்து கொண்டே அந்த பயிற்சியையும் பெற்றுக்கொண்டு
படித்து முடித்தோன்னே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இன்றைக்கி நான் சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை கையில் வச்சுருக்கேன். ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா முதல்வர் உட்காந்துருக்காரு முன்னால். எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த சம்பளத்தை எங்கள் அப்பா கையில் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தென்காசியை சேர்ந்த பிரேமாங்கிற பொண்ணு தான் வாங்கிய சம்பளத்தை தன் தந்தையிடம் கொடுக்கும்போது அந்த தந்தை ஒரு வாக்கியம் சொன்னான். போட்ட பிள்ளைகளெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டி கொடுக்க சொல்லி போட்டாங்க. போட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாது, கட்டி கொடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் நான் பல எதிர்ப்பை மீறி என் பிள்ளை 3 நாள் சாப்பிடாமல் இருந்துச்சேனே காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி அவள் பட்னி கிடக்கக்கூடாதுன்னு என் பிள்ளைய காலேஜில் சேர்த்தேன். இன்றைக்கி முதலமைச்சர் முன்னாடி என் பிள்ளை கையிலேருந்து எந்த சம்பளத்தை நான் வாங்குறேன்னா இந்த புரட்சி வேற எந்த ஆட்சியிலும் நடைபெற்றதில்லை. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி.